ஜர்பீஸ் ஸ்மெல் அடிக்குதுங்க. ஜர்பீஸா இப்போ இங்கே பாரு, அங்கே மூணு போகிறாங்க தனியாக. ஜர்பீஸ் ஸ்மெல் வருது. சரத்து மீடியா மச்சான், மீடியா மச்சான், பாலா பாலா தாவிடா. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆந்திர பிரதேஷ் வாட்டர் ஃபால் லிஸ்ட்டில் இருக்க 6வது ஃபால்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபால்ஸோட பேர் வந்து ஆர்ஏ வாட்டர் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் சென்னையிலேருந்து ஒரு 80 கிலோமீட்டரில் இருக்குது. நீங்கள் கூகுள் மேப்பில் ஆர்ஏ வாட்டர் ஃபால்ஸ்னு போட்டினாலே போதும், இந்த இடத்துக்கு உங்களை கூட்டு போயிடும். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் போயிட்டு சில் பண்ணுறதுக்கு ஒரு தரமான பிளேஸ் இது. இந்த ஃபால்ஸ் பக்கத்துலேயே 2 இடம் சூப்பராக இருக்கும். இந்த ஃபால்ஸுக்கு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அந்த 2 இடத்தையும் மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி வாங்க, இந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். FPSRTC நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் இந்த இடத்துல தான் நிறுத்தணும். கண்டக்டர் நிறுத்த மாட்டார், நீங்கள் சொல்லி தான் நிறுத்தணும். போயிட்டு ரிட்டர்ன் போயிட்டேன்டா. கோயில்ல கரெக்டா இல்லடா, அது உள்ள போய் டேம்ல எல்லாம் போகணுமா? பாருங்க எருமை மாடு. ஒரு வாட்டி வந்து இங்க இதெல்லாம் போலீஸ்கார அப்பெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்பதான் யாரும் செத்து போயிட்டானுங்களா? மேல யாரு நம்ம எப்போ வந்தாலும் அந்த டைலாக் தான் சொல்லுவாங்க, யாரோ செத்து போயிட்டாங்க, உங்களுக்கு அலோடு இல்லை. எத்தனை வருஷம் தெரியுமா? அந்த செத்து போனோனே நான் தான் சார். 2019 வந்தோம், 3 வருஷம் வந்தோம், 21 வரைக்கும் வந்தோம், ஓபன் பண்ணல. 22ல தான் ஓபன் பண்ணா ஆலஸ்ட் போறோம். வெல்கம் டு ஆர்ஏ வாட்டர் ஃபால்ஸ். இறங்கி போடா. இது கேட்கணுமா? இறங்கி போடா, காசு கிட்டோட என்ட்ரியா? ஆமாடா, அந்த பேக்ல பின்னாடி காசு. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, அந்த மலைக்கு நாங்க போறதுக்கு எங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் 300 ரூபாய். இது காருக்கு மட்டும், 4 வீலர். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட் பாத்தீங்கன்னா எவ்வளோ? 50 ரூபாய். நாங்க 4 பேர் வந்திருக்கோம், 200 ரூபாய். இந்த அமௌண்ட்டுக்கு அந்த இடம் ஒத்தான்றத இப்போ நாங்கள் உங்களுக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். வெயிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் தான் நம்மலாம் யார் யாருன்னு காமிக்க போகிறேன். கிரீன் பிரதர்ஸ், ஜோக்கர், கார் பார்க்கிங்ல இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பல்லு புடிங்கி ஜோக்கர், மாணிக்கவேல். இவர் தான் சிங்கர் பாபு. பாகுனா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் போகிற ரூட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கு. இருந்தாலும் நாங்கள் ஏன் இந்த ரூட்டில் நாங்கள் போகிறோன்னா, உங்களுக்கு காமிக்கிறதுக்கு மட்டும்தான். அப்படியா? ஆமாம், இது நம்ம ஆந்திராவில் போகிற 6வது வாட்டர் ஃபால்ஸ். நோட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த 6வது ஃபால்ஸ் கொஞ்சம் ஸ்பெஷலானது. ஏன்னா ஆர்ஏ ஃபால்ஸ், அதனால தான் இதை நாங்கள் 6வதா விசிட் பண்ணுறோம். ஓகே ஓகே, கொஞ்சம் தான் வரும். அது ஒரு ஆள் 2 ஆள் தான் நிற்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நடந்து வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிட்டு இருக்கோம். கரெக்டாக பாருங்க, 10 நிமிஷம் தான். இந்த மாதிரி ஒரு இடம். இதை தாண்டி போனீங்கன்னா போயினே தான் இருக்கணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம், அங்கே போய் என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். இது 3 கிலோமீட்டர் நடைப்பயணம்னாங்க. 1 கிலோமீட்டராவது வந்திருப்போமா? 1 கிலோமீட்டர் வந்துட்டு இருக்கோம். 1 கிலோமீட்டருமா? ரெட்டேர்லேருந்து விநாயகபுரம் தொலைவு தான் நம்ம நடந்திருக்கோம். எஸ். இன்னும் நம்ம கதிர்வேடு புழலுக்கு போகணும். புழலுக்கு போனால் தான் ஜெயிலுன்ற இடத்த எப்படி ரீச் பண்ண முடியுமோ அந்த மாதிரி இதில் வந்து ஃபால்ஸ்ன்ற இடத்த ரீச் பண்ண முடியும். ஹெவனுக்கு போகிறோம் இப்போ. ஹெவனா? அதுக்கு நடுவில் எவ்வளோ ஹெல் மாதிரி இது பேர். ஹெவனுக்கு போகிறோமா? ஒருத்தவன் தனியாக நடந்து போயிட்டு இருக்கான். சாரி, ஒரு லவ் ஃபெயிலியரா? கல்யாணம் ஆகி 3 நாள் தான் ஆகுது, அதனால லவ் ஃபெயிலியர். தலைவரே 3 மாசம் ஆயிடுச்சு தலைவரே. அதுதான்டா, அது இதுதான். என்னடா பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ்ல வர மாதிரியே வர. சார் நீங்க தான். ஹலோ சார்.
எங்கேயோ போயிட்டான். 10 நிமிஷம் கழிச்சு தனியா வரான். என்ன போனா என்ன பண்ணா ஒன்னும் தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, இதுதான் சூரியன். உச்சி வெயில்ல கூட்டின்னு வந்திருக்கான் இந்த கோபா. நடக்கிறா பாருங்க மண்டையில. ஒரு துளி வியர்வைக்கு 1 பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா. ஆனா நான் இப்ப ஆந்திரால இருக்கேன். அதுதான் இங்க மேட்ரு. ஃப்ரெண்ட்ஸ் டைம் பாருங்க. டைமா 11:20. உங்களுக்கு தெரியாது, நாங்களே சொல்லிக்கிறோம். 11:21 இந்த டைமுக்கு நாங்கள் கிளம்பி போயிட்டு இருக்கோம். அங்கே எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகிறோன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம். அந்த டைமுக்கு நீங்கள் வாங்க. மொட்டை வெயில், சூரியன் சும்மா அங்கே பாருங்க அடிக்கிறா போல. சூரியன் நம்மால் மண்டையில் அடிக்கிறதுனால நம்மால் மண்டையை கவர் பண்ணிட்டு போயினுக்கிறாரு. எனக்காக இல்ல, சூரியனுக்காக. சூரியனுக்காக. சொல்லு சொல்லு. சூப்பரா இருக்கு. வெயில் தெரியல, அதுதான் நடந்து போனோம். சம்மர் சீசனில் நீங்கள் இந்த மாதிரி ஃபால்ஸை தான் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகணும். ஏன்னா சுற்றி மரங்க இருக்குது. நம்ம நடந்து போகிறதுக்கு பாதை எப்படி இருக்குது பாருங்க. ஈஸி தான். மரம் வேணுமா? மரம் இருக்கு. சைட்ல பாருங்க தண்ணி. தண்ணி வேணுமா? தண்ணி இருக்கு. அப்படியே இறங்கி போலாம். பாறை வேணுமா? பாறை கூட இருக்கு. இல்ல இல்ல சும்மா வா. அருமையா இருக்கு. சூப்பராக. வெயில் காலத்துல கூட நம்ம சில்லுன்னு தான் செம்மையா இருக்கு. குளு குளு குள். மஜா மஜாக்கு மில்லியோஸ். அப்படியே இருங்க. தலைக்கீழ இருக்குடா. இது போயிடலாம். எத்தனை கிலோமீட்டர் போட மாட்டானுங்களா? போட அங்க போய் எடுத்துறான். சுமால் வாட்டர் ஃபால்ஸ். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோவில். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த குகை. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இப்போ நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட போறேன். போயிட்டு எல்லாத்தையும் காட்டுறேன். ரெடி பாருங்க. நான் தான் போறேன். நாங்க இறங்கி வந்த பாதையை உங்களுக்கு காட்டணும்ல, இல்லைன்னா எங்கடா இறங்கி எங்கடா போறேன்னு கழுவி ஊத்துறீங்க கமெண்ட்ல. நாங்க இப்ப இந்த வேர் பாதையை தாண்டி போயிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லா இந்த மாதிரி வேர் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா டாசன் வாழ்ந்த இடம் இது. டாசன் பெரியப்பா முன்னாடி போயிட்டு இருக்காரு. ஆழண்டா இது. மேல போறதுக்கு வழிக்குதுடா. வாட்டர் ஃபால்ஸ் எவ்வளவு கூட்டமா இருக்கு. இங்க பாருங்க, இதுதான் ஆரே வாட்டர் ஃபால்ஸ் இருக்க ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபால். இங்க மொத்தம் 2 வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. இன்னும் மேல இருக்கு. இப்போ நாங்கள் மேலே இருக்க வாட்டர் ஃபால்ஸ் தான் போகிறோம். இங்கே இருக்கிற க்ரௌடு எங்களால் தாங்க முடியாது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் வாட்டர் ஃபால்ஸை நோக்கி மேலே போயிட்டு இருக்கோம். படியிலலாம் போக வேண்டியதாக இருக்கு. இந்திய வரலாற்றிலே
முதல் முறையாக லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கின்னு இந்த மாதிரி எத்தனை நந்து போக வச்சுட்டானுங்க. एक किसान है खेलिए एक भैया फर्स्ट फॉल्स ले வரலன்ட்டாரு அவுட் கரோ ஃபால்ஸ் கூட்டி போறோம் PW கிங் பால் பிளம்ல இவரு என்ன இங்கே விட்டு போயிடுங்கன்றாங்க. நீங்களே சொல்லுங்க என்ன பண்ணலாம். சும்மா டெஸ்ட் பண்ண நண்பர்கள் எந்த அளவுக்கு பாத்துறாங்கன்னு. எப்படி பாத்தீங்க? ஃபைனலா இந்த கோபால் சாமி ஆர்ஏ ஃபால்ஸுக்கு வந்துட்டான். ரெஸ்கியூ டீம் உள்ள போ காஜிலா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம ஒருத்தர் தத்தளிக்க வந்துரு 10 ரூபாய்க்கு நடுறா 10 ரூபாய்க்கு ஸ்பெக்ட்ரம் வாட்டர் ஃபால்ஸ். கடிக்குதே தலைவரே, நல்லா அருமையா இருக்கு தலைவரே. ஆர்கேவா இல்ல போய் விட்டடா. ஆர்கேவா இல்ல நல்லா கம்மியா கல்லுக்குது. செத்து போ. ஓ ஏய் லைஃப் ஜாக்கெட் இருக்கு பாருடா. இந்த இடத்த பாருங்க. இந்த இடத்துக்கு நாங்க வரும்போது நாங்க மட்டும்தான் இருந்தோம். இப்ப பாருங்க ஒரு ஊரே வந்துச்சு. ஒரு ஊரே இங்கதான் இருக்கு. வரும்போது யாருமே உள்ள போறாரா 50 அடி ஆழம். சூப்பர்மேன் ஃப்ரெண்ட்ஸ் பூம் ஸ்குவாட். இப்ப நாங்க ஆரே ஃபால்ஸ் ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ்ல குளிச்சிட்டு இப்ப நாங்க ரெண்டாவது வாட்டர் ஃபால்ஸ்க்கு மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கோம். போய் சொல்றேன். ரெண்டாவது வாட்டர் ஃபால்ஸ்ல குளிச்சிட்டு ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் திரும்ப குளிக்கிறோம். எடுத்தோட ஃபர்ஸ்ட் ரெண்டாவது குளிப்பாங்களா முதல்ல குளிப்பாங்களா? நாங்க எப்பவுமே மேல போவோம். அப்புறம் தான் அப்பாலிகா தான் கீழே வரும். ஏதோ வந்து மொத்தம் இந்த இடத்துல ரெண்டு வாட்டர் ஃபால்ஸ்ங்க. ஒன்னு குளிச்சிட்டோம், இன்னொன்னு குளிக்க போறோம். இங்க பாருங்க பூம் ஸ்குவாட். அவ்வளவுதான். இங்க பாருங்கன்னா பூம் ஸ்குவாட் சொல்றாரு. அதாவது கேமரா எடுத்துறோம் தான் பேட்டரி விட்டோம்ட்டான். போன்ல தான் எடுத்துட்டு இருக்கோம். போடல. நீ ஏன் சும்மா இருக்கிற? நீ ஏன் அதெல்லாம் சொல்லி விடு. அவர்தான் புதுசா வந்திருக்காரு மிஸ்டர் சசி. நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காரு புதுகுமார். ஆரே வாட்டர் ஃபால்ஸ் நம்பர் 1. எவ்வளவு மக்கள் இருக்காங்க பாருங்க. ஆரே வாட்டர் ஃபால்ஸ் போகும் வழியெல்லாம் படிக்கட்டு வரலாம். அந்த படிக்கட்டுல நாங்களும் வரலாம். உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. இதுதான் அந்த ஆரே வாட்டர் ஃபால்ஸ். நல்லா இருக்குல்ல? இப்ப இதுல போய் நாங்க குளிச்சு காமிக்கிறோம் பாருங்க. செகண்ட் வாட்டர் ஃபால்ஸ் போறதுக்கு சனி ஞாயிறு அரசு விடுமுறை. மட்டும்தான் போக முடியும். மற்ற டேஸ்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபால்ஸோட தான்.
உதிருது. சார் அப்படியே போ. சார் வந்துட்டான். போயிட்டு ஆல்ரெடி ஃபால்ஸை பார்த்துட்டு வந்துட்டோம். வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா டேமுக்கு போகிறோம். எங்கே போகிறோம்? டேம். இந்த வழியா வந்தோம். இந்த வழியா இப்ப போறோம். இந்த வழியா வந்தோம், இந்த வழியா போனோம், இப்போ இந்த வழியா போக போறோம். எங்க நாம போறோம்? டேமுக்கு. இடத்துக்கு ஆரே ஃபால்ஸ் டேம். இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்ப ஆஃப் ரோட்ல போயிட்டு இருக்கோம். இந்த ஆஃப் ரோடு எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆரே டேமுக்கு போயிட்டு இருக்கு. ஆரே டேம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆரே டேம் அந்த மூலையில இருக்கு. இப்ப நம்ம அங்கதான் போயிட்டு இருக்கோம். யார் பேசுறாங்க? திருப்பி காட்டுவாங்க. வெரி டேஞ்சர் பண்ணி. ஒரு மலைக்கு மேல சின்ன டேம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயல்வெளி. டேம்ல இருந்து தண்ணி போயிட்டு இருக்கு. ஃபுல்லாக ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி தான் டேமில் வருது. டேமில் இருந்து அப்படியே திறந்து விட்றாங்க. செம்மையாக வருது இங்கே தண்ணி. Friends, we are the Mad Max team. இப்போ going to dam. ஆரே டேம். ஆரே டேம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு 2 நிமிஷத்துல தெரிஞ்சிடும். அதை நோக்கிய பயணம். 25 அடி ஹைட்ல வாக்கிங். தலைவரே டேமை காணோம். வண்டி வேலை செய்து பெறும் உனக்கு. ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்க இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேம் மேலே இருக்கோம். இந்த டேமோட கொள்ளளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2300 அடி. இந்த 2300 அடியும் ஃபுல்லாக தண்ணியால் இருக்குது. அதில் பற்றியா பணமாதான்
நடுவில் பார்த்தியா பனை மரம்னு சொல்கிறாப்புல. பனை மரத்தை காணும். சரத்து மீடியா மச்சான், மீடியா வச்சா பாலா. இதுதான் அந்த தொட்டி பாலம், பிச்சாட்டூர் தொட்டி பாலம். நந்து போயிடலாமா பேசாம அப்படிக்கா? ஓ வா நந்து போலாம் வா. அதெல்லாம் ரிஸ்க், தண்ணியில கூட போலாம், நந்தெல்லாம் போவாதீங்க. ஏய் போடா பால தாவிடா. நெல்லு மச்சான், ஆழத்தை காமிடா. தண்ணி நல்லாவே இல்லடா, சில்லுலே இல்லை, சூடா இது. நீங்க அங்க குச்சிங்கல்ல சப்புனு இது. இந்த தொட்டி பாலம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிச்சாட்டூர் டேம்லேருந்து ஆர்ஐ ஃபால்ஸ் போகிற வழியே இருக்குது. அந்த டேம்லேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கனாலே ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவிலோட பேக் சைட்லேயே இருக்குது. போகும்போது மறக்காமல் பாருங்கள். மெயின் ரோட்லேருந்து பார்த்தாலே தெரியும். நாங்கள் போகும்போது தண்ணி நல்லா வந்துட்டு இருந்தது. ஆனால் ஃபால்ஸில் குளிச்சுட்டு இந்த இடத்துல குளிச்சிங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும். ஃபால்ஸில் செம்ம கூலிங்காக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு இங்கே குளிச்சுட்டு போயிடுங்க. நாங்கள் ஈவினிங் டைமில் அங்கே தான் இருந்தோம். சூப்பராக சன்செட் ஆகிருந்தது. நீங்களே பாருங்கள், வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே அது காணாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு செம்மையாக இருந்தது ஆனால் பார்க்குறதுக்கு. இதோட நாங்களும் வீடியோ முடிச்சுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.